ஃபேவரட் சீரியல்ஸ் இனி டிவிக்கு முன்பே சன் நெக்ஸ்ட் ஆப்ல ஜாலியா எல்லாருக்கும் முன்னாடியே பாருங்க. இப்பவே சன் நெக்ஸ்ட் ஆப்பை டவுன்லோட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நந்தினி இங்க வாயே, உட்காரு. ஏய் இங்க உட்காரு, உட்காரு. நந்தினி, மனசு கஷ்டமா இருக்கும்போது கண்டதெல்லாம் தோன்றது எல்லாமே சகஜம்தான். அதெல்லாம் இங்க பாரு, சீரியஸா எடுத்துக்க கூடாது. அதே மாதிரி நான் ஒன்னு கிளியரா சொல்றேன், கேட்டுக்கோ. எல்லாத்துக்கும் நான் தான் காரணம், நான் தான் காரணம்னு எல்லாத்தையும் சம்பந்தமே இல்லாம உன் தலையில நீ ஏன் எடுத்து போட்டுக்கிற? இங்க பாரு, நிஜமாவே சொல்ல போனா உன்னோட இந்த நிலைமைக்கு காரணம் யார் தெரியுமா? நான் தான் நந்தினி. நான் மட்டும்தான் இதுக்கெல்லாம் காரணம். நீ உன் ஊர்ல நிம்மதியா ஜாலியா சந்தோஷமா உன் ஃபேமிலி கூட இருந்திருப்ப. உன் கழுத்துல தாலி கட்டி இவ்வளோ பெரிய சிக்கல்ல உன்னை சிக்க வச்சு இந்த நரகத்துல உன்னை கொண்டு வந்து விட்டு தினம் தினம் ஒவ்வொரு பஞ்சாயத்துல இழுத்து விட்டு உனக்கு நிம்மதி இல்லாம பண்ணிட்டேன். விடுங்க சார், நானே அதெல்லாம் மறந்துட்டேன். நீங்க ஏன் அதை பேசுறீங்க? நான் தானே எல்லாத்துக்குமே காரணம். இப்பதான் உன் பக்கத்துல இருந்து உன் பிரச்சனையை பார்க்கணுன்ற எண்ணமே எனக்கு வருது. முன்னாடி எல்லாம் எனக்கு சத்தியமா இப்படி எல்லாம் தோணவே செய்யாது. சரியா சொல்லணும்னா இங்க நடக்கிற பிரச்சனையே வேற நந்தினி. மனுஷங்களா பார்க்காம வெறும் பணமா கௌரவமா பார்க்கிற என் தாய் குலத்துக்கும் எனக்கும் ஒரு யுத்தமே இந்த வீட்டுல போய்கிட்டு இருக்கு. அது ரொம்ப நாளா நடக்குதுன்னு வையேன். அதுல நடுவுல தேவையில்லாம வந்து சிக்கின ஆடு நீ. ஆக்சுவலி நீ ஒன்னும் சிக்கல, உன்னை நான் தான் சிக்க வச்சேன். அந்த வகையில உனக்கு இது வரைக்கும் நடந்த இப்ப நடந்துட்டு இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் காரணம் நான் மட்டும்தான். நான் தான் இதுக்கு பொறுப்பேத்துக்கணும். அதனால இத பாரு, எப்பவுமே என்னாலதான்னு நீ நினைக்கிறதெல்லாம் விட்டுரு. ஆனா எனக்கு ஆச்சரியமா இருக்கு சார். எதை நினைச்சு? நீங்க இவ்வளவு தூரம் இறங்கி வந்து பேசுறீங்கன்னு தான். மத்தவங்க பிரச்சனைய புரிஞ்சுக்கிற உணர்ச்சியே உங்களுக்கு இல்லைன்னு தான் நான் நினைச்சிட்டு இருந்தேன். இது வரைக்கும் அப்படிதான் இருந்த. ஆனா நந்தினி, நீயும் உன்னோட குணமும் தான் என்னை கொஞ்சம் கொஞ்சமா மாத்திருச்சு. நல்லதுதான் சார். இத பாரு, நான் அவங்க கிட்ட உன்னை தலை நிமிர வச்சு காட்டுவேன், பெரிய இடத்துக்கு கொண்டு வரேன்னு சொன்னதெல்லாம் சும்மா பேச்சுக்காக இல்ல நந்தினி. நிஜமாவே நான் அதை செய்ய போறேன். இத பாரு நந்தினி, போதும் இந்த கஷ்டம்லாம். நீ இனி கம்பீரமா தலை நிமிர்ந்து நிக்கணும். இத பாரு, சும்மா எதுக்கு எடுத்தாலும் வேலைக்காரி, தோட்டக்காரி, வேலைக்காரனோட பொண்ணு தானே இவங்க எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரோட முகத்திலையும் கரிய பூசணும் நந்தினி. இத பாரு, உன்னோட அறிவு, நீ அடைய போற உயரம் எல்லாமே இவங்கள பிரமிக்க வைக்கணும். கண்டிப்பா நீ இதை செய்யதான் போற, சாதிக்கதான் போற. சார், நீங்க சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார். என்னால எப்படி சார் முடியும்? அதெல்லாம் முடியும். உன் கூட நான் இருக்கேன். நீ என் கூட எப்பவுமே இருப்ப. மற்றதெல்லாம் தன்னாலேயே நடக்கும். நான் நடத்தி காட்டுறேன். ஆனா இதை பாரு நந்தினி, நான் என்ன சொல்றேனோ அதை அப்படியே செய். இனிமேதான் என்னோட ஆட்டமே ஆரம்பிக்க போகுது. நந்தினி, விஜய் உங்ககிட்ட பேசினாளா? இல்லையே சார். ஏன் கேக்குறீங்க? இல்ல, சும்மா தான் கேட்டேன். இரு, ஃபோன் ட்ரை பண்றேன். சூர்யா? யாருங்க? விஜய், சூர்யா கூப்பிடுறான். பேச போறீங்களா? என்னன்னு பேசுறது விஜய்? வேண்டாங்க, எடுக்க வேண்டாம். எப்பவுமே செய்யக்கூடாத ஒரு துரோகத்தை அந்த அண்ணனுக்கு நம்ம செஞ்சிருக்கோம். இப்ப எந்த மூஞ்சி வச்சுட்டு அந்த அண்ணன் கிட்ட நம்ம பேசுறது?
ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அவர் கேட்டா என்ன பதில்னு சொல்றது? நான் உங்களுக்கு செஞ்சதுக்கு இதுதான் நீங்க எனக்கு காட்டுற நன்றி கடன்னு அவர் கேட்டா அது நம்மளால தாங்கிக்க முடியுமா? வேண்டாங்க, விட்டுருங்க, எடுக்க வேண்டாம். ஆனால் எத்தனை நாள் விஜி இப்படியே இருக்க முடியும்? எப்படியா இருந்தாலும் அவன் மூஞ்சியில் முடிச்சு தானே ஆகணும். அதுக்கு தாங்க நான் சொல்றேன், பேசாம இந்த ஊரை விட்டு நம்ம காலி பண்ணிட்டு போயிடலாமா? என்னது? இங்க இருந்தா எப்படியும் அந்த அண்ணனை நம்ம பார்க்க வேண்டியது இருக்கும். அந்த குற்ற உணர்ச்சியை நம்மளை தூங்க விடாது. என்னங்க சொல்றீங்க? அதெல்லாம் பெரிய முடிவு விஜி. இன்னொரு ஊருக்கு போய் நம்மளுக்கு யாரை தெரியும், எப்படி வாழ முடியும்? எதுவாக இருந்தாலும் யோசிச்சு பண்ணலாம். போலாம்.